தமிழ் சினி திரை டாப்காம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் அப்புக்குட்டி பேசுகிறேன். காதல் 2014 இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். என்ன ரோல் அப்படின்னா மைனர் ரோல். எல்லோரும் ஸ்டில்லெல்லாம் பார்த்துட்டு எங்கே இவர் வந்து அப்புக்குட்டி திரும்ப வந்து ரவுடியாக இல்லைனா இப்படி ஏதாவது வராரா இல்லை நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவாரா அப்படிலாம் நினைக்க வேணாம். இதில் அப்படி ஒன்றும் மோசமான கேரக்டர்லாம் கிடையாது. ஒரு நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக காமெடியாக நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். அதுமாதிரி இந்த படத்தில் கதை வந்து இன்றைக்கி தேவையான ஒரு கதை தான். இன்றைக்கி காதல் பண்ணால் என்னென்ன விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கு, பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் அது என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்கள் எல்லா மனசுலையும் பதியும். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், ரசிக்கக்கூடிய படம். என்னுடைய கேரக்டர் கண்டிப்பாக அந்த படத்தை தனியாக நான் காமெடியாக பண்ணியிருக்கேன் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த கேரக்டர் கொடுத்த டேரக்டருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன், சுதாகரன் சாருக்கு. ஏன்னா தனியாக இண்டிவிஜுவலாக நின்று காமெடியாக பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து வாய்ப்பு கொடுக்குறதும் பெரிய விஷயம், அதை பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதையும் பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரசித்தாங்க, நீங்களும் ரசிப்பீங்க. ரசித்து சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேங்க. காதல் 2014 படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டெரிஃபிக்கான ஒரு நெகட்டிவ் ரோல். எப்படி சொல்கிறது, இந்த படம் வந்து ஒரு சிட்டி தாண்டி கொஞ்சம் இந்த ஸ்லம் ஏரியாவில், டவுன் ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் நியூஸ் பேப்பரில். சேம் இன்சிடென்ட், படத்தில் நடக்கிற அதே இன்சிடென்ட் வந்து நியூஸ் பேப்பரில் படித்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் டைரக்டர் இந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போதே நான் இந்த கேரக்டர் பண்ணுமா சார், ரொம்ப மோசமாக இருக்கீங்களே அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் பண்ணுங்கள், நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. சேலம் சின்ன கருப்பு காதல் 2014 படத்தில் வந்து அப்புக்குட்டி சாரோட காமெடி பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் வருது நம்ம காமெடி சீனு. படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி எல்ஆர் யேசுதாஸ் அவர்கள் வாங்கி ஆகஸ்ட் 29 தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு, ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. படத்தின் தயாரிப்பாளர் சரவணா ஃபிலிம் மூவி மேக்கர் சுதாகர் அவர்கள். இது 2வது ப்ராஜெக்டு. படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா சேரன் சாரோட கோ டைரக்டர் சுகந்தன் சார் அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு 20 வருடங்களாக கடுமையாக போராடி கொண்டிருந்தேன். ஊருக்கு திரும்பிடலாம், சினிமா லைஃப் வேணாம் அப்படின்னு ரொம்ப மனசுக்கு கசப்பில் இருந்தேன். ஊருக்கு திரும்பும் தருணத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. டைரக்டர் சுகந்தன் சாருக்கு என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் சுதாகர், எல்ஆர் யேசுதாஸ் இந்த படத்தில் எனக்கு இந்த கேரக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடிப்பெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், திருட்டு விசடி பார்க்காதீங்க. தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு பணம் போட்டு இந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க. கலைத்துறை மேலும் வளர உங்கள் ஆதரவு, ஊடகங்களும் பத்திரிகை துறைகளும் ஆதரவு கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஹலோ, திஸ் இஸ் நேஹா ஹியா. காதல் 2014 படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் நான் சைன் பண்ணதுக்கு முக்கிய ரீசனே வந்து எங்கள் அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் டைம் ஸ்டோரி. இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை பற்றி அவங்க இந்த கதையை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி என்கிட்ட சொன்னாங்க, நீ கண்டிப்பாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி. அவங்களால தான் பண்ணது. அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. 29 அன்றைக்கி எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. தமிழ் சினி திரை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். கோரிப்பாளையம், மாத்தியோசி, முத்துக்கு முத்தாக இந்த படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காதல் 2014 வர ஆகஸ்ட் 29 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுகந்தன். அந்த படத்தோட கேமராமேன் ரதீஷ் கண்ணா, மியூசிக் டைரக்டர் ஃபைசல். அந்த படத்தை ஆர்எல் யேசுதாஸ் அப்புறம் சுதாகர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் வந்து நேஹா. ரொம்ப நாள் கழிச்சு பாய்ஸ் மணிகண்டன் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அப்புக்குட்டி வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லா பீரியட்லேயும் வந்து எல்லா அம்பிகாமதி, அமராவதியில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற ரோமியோ ஜூலியட், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்குமா இருக்கான லவ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்றான். பட் இப்போதைக்கான லவ் வந்து எந்த விஷயத்தில் வந்து பின்னணியில் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய ஆழமான கதை. ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் லுக்கில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். காதல் 2014 இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் பேர் FS ஃபைசல். இதுக்கு முன்னாடி நான் 3 படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் மூவி நியூட்டனின் 3ஆம் விதி, செகண்ட் கலவரம், தேர்ட் சில்னூர் சந்திப்பு, இப்போ 4th காதல் 2014 படம். இதில் 4 சாங் 4 வெரைட்டியாக இருக்கும். ஜிங்கிலி ஜிங்கிலின்னு சொல்லிட்டு பாட்டு கானபாலா பாடியிருக்காரு. மான போல ஓடினவ இந்த சாங் வந்து 2 பேர் சூரஜ் அண்ட் சிவரஞ்சினி பாடியிருக்காங்க. சிவரஞ்சினி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். மயில கல்லின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அண்ட் பத்திக்கிச்சே, இது 4 வெரைட்டிஸில் இருக்கும் இந்த சாங்கு. படமும் நல்லா வந்திருக்கு. கம்மிங் 29th ரிலீஸ். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள்.
தேங்க்யூ. வணக்கம், நான் சுகந்தன், காதல் 2014 படத்தோட இயக்குனர். காதல் 2014 அப்படின்னா இன்றைக்கி ஒரு காதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக காதல் 2014ங்கிற தலைப்பை நாங்கள் வித்தியாசமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணோம். பட் என்னென்னா காதல்ன்றது வந்து காலங்காலமாக புராண காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வேறு விதமாக மாறிக்கிட்டே இருக்குது. அதோட அது காதல் ரொம்ப கவனிக்கப்படுற விஷயமாகவும் இருக்குது. ஸோ இது எப்படி தான் மாறினாலும், காதலர்கள் எப்படி தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தாலும், அந்த அடிப்படையில் வந்து அந்த காதலில் வந்து அந்த காதலுக்குரிய உயர்வு என்றைக்குமே வந்து மாசுபடாமல் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ என்னென்னா இந்த லைனுக்குள்ளே இந்த கதைக்குள்ளே வர பிரச்சனை தான் இதில் புதுசு. காதலர்கள் வந்து வித்தியாசமான பிரச்சனைகளை காலங்காலமாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வருஷனில் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வருஷனில் இதில் வர பிரச்சனை வந்து ரொம்பவும் வந்து மனசை தொடுற ஒரு பிரச்சனை. இன்றைக்கி வந்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், இன்றைக்கி குக்கிராமம் வரைக்கும் வந்து இந்த பாலியல் பலாத்காரங்கிற விஷயம் எல்லா மனசையும் ரொம்ப பாதிச்சிருக்கு, குறிப்பாக பெண்கள் மனசை. ஸோ இந்த பிரச்சனை தான் வந்து இந்த காதலர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து மெயின் பிரேக்காக வந்து நின்றுச்சு. ஸோ இந்த பிரச்சனையை வந்து இந்த காதலர்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி அவங்க லைஃப்பில் ஜெயித்தாங்க, அவங்க ஆம்பிஷனில் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஹரிஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மாத்தியோசி, கோரிப்பாளையம் இந்த படங்கள்லாம் நடித்தவர். பாய்ஸ் மணிகண்டன் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா வந்து இவர் ஒரு வில்லனாக பண்ணி கலக்கியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லன் கேரக்டர் அது. அடுத்தது வந்து அப்புக்குட்டி வந்து இதில் வந்து இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு மாறுபட்டு இதில் வந்து ஒரு சோலோ காமெடினா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவரோட சீன் எல்லாமே வந்து அற்புதமாக வந்திருக்கு. இதில் வந்து நேகா புதுமுகம், அவங்க வந்து ஸ்னேகா மாதிரி இருப்பாங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து எஃப்எஸ் ஃபைசல் மியூசிக், இவர் சில்லுன்னு ஒரு சந்திப்பு, நியூட்டனின் 3ஆம் விதி இந்த படம்லாம் பண்ணவர். எஃப்எஸ் ஃபைசலோட 4 சாங்கும் ரொம்ப அற்புதமான சாங். அதில் ஒரு சாங்கில் வந்து கானாபாலா சார் பாடியிருக்காங்க, அவரே நடித்து ஆடியிருக்காரு. அப்புறம் வந்து இதில் விவேகா வந்து பாடல் எழுதியிருக்காங்க. அடுத்தது இதில் குறிப்பாக வந்து சங்கர் கே எடிட்டர், ஆர்த்தர் வில்சனோட சாரோட அசிஸ்டண்ட்டு தான் நம்ம கேமராமேன் ரித்தீஷ் கண்ணா, எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த குழுவே நல்லா செயல்பட்டுருக்கு. இதில் வந்து ப்ரொடியூசர் பி சுதாகர், இதில் வந்து கோ ப்ரொடியூசராக இருந்த ஆர்எல் யேசுதாஸ். இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு யாருக்குமே நான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ண தரமாட்டேன், இந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப போல்டாக சந்தோஷமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த வேலைகளில் மும்முரமாக இருக்கார்.